ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்கழி மாதம் 18ஆம் நாளான இன்று நாம் பார்க்க இருக்கும் பெருமாள் கோயில் செல்வ வளம் தந்தருளும் நாமகிரி தாயார் குடிகொண்டிருக்கும் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாமக்கல் நகரில் குன்றின் மீது அமைந்துள்ளது நரசிம்மர் குடைவரை கோயில். இந்த கோவிலில் மூலவராக நரசிம்மரும் நாமகிரி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர். இந்த தலத்திலே மகாலட்சுமி தாயாரின் வேண்டுதலுக்கு இணங்கி நரசிம்மர் அமைதியடைந்து தாயாருக்கு வரங்கள் தந்து அருளியதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. இக்கோயிலின் மூலஸ்தானமும் அர்த்த மண்டபமும் குகைக்குள்ளேயே அமைந்துள்ளது ஒரு சிறப்பான அம்சமாகும். நரசிம்மர் கர்ப்ப கிரகத்தில் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தரையில் ஊன்றி 4 திருக்கடங்களுடன் காட்சி தருகிறார். ஒரு கை ஊதா நிறத்துடன் காணப்படுகிறது. இது இரண்யகசிபுவின் இரத்த சாயல் என்று கூறப்படுகிறது. இங்கு லட்சுமி தேவி வழக்கம் போல நரசிம்மரின் மடியில் இல்லாமல் சுவாமியின் இதயத்தில் இருக்கிறார். சுவாமியுடன் சனகர், சனாதனர், சூரியர், சந்திரர் ஆகியோர் சாமரம் வீச சிவபெருமானும் பிரம்மதேவரும் சுவாமியை வணங்கும் கோலத்தில் இருக்கிறார். நரசிம்மர் சன்னதிக்கு நேரெதிரே 2 கைகளை கூப்பிய நிலையில் ஆஞ்சநேயர் தனிச்சன்னதியில் விற்றிருக்கிறார். பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் சிலைக்கு மேற்கூரை கிடையாது. இந்த ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நாமகிரி தாயார் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நரசிம்மரை தரிசித்தவாறு தவம் செய்த கோலத்தில் காணப்படுகிறார். இங்குள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் நீராடி தாயாரை பூஜித்தால் சகல செல்வங்களும் வந்து சேரும், தீவினைகள் அகலும், ஞானமும் அறிவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சமயம் கிடைக்கும்போது இங்கு சென்று நாமகிரி தாயாரையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.